ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் ஒரு வாக்கிங் வந்துட்டேங்க. காலையில் பிள்ளைங்கள்லாம் தூங்கிட்டுருக்காங்க. ஸ்கூல் லீவுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. வாசல் மட்டும் தெளிச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக போட்டுட்டு வந்தாச்சுங்க. வாக்கிங் வந்துட்டேன். ஏன்னா பிள்ளைங்க லீவ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுங்க. பிள்ளைங்களுக்கு ஈஸியாக இருக்கிறத விட நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் மைண்ட் செட்டு கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. ஏன்னா போனோன்னே ஏதோ ஒரு சட்னி அரைச்சி காலைல தோசை ஊற்றிடுவோம். மத்தியானம் லஞ்சு ஒரு 11 மணிக்கு மேலே ஆரம்பிச்சிடலாம். இதே ஸ்கூல் இருந்ததுன்னா கிச்சனுக்குள்ளே போகும்போதே அறுமுகம் அலர்ட்டாயிருடா அப்படின்ற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. காலை டிஃபனு, அதுக்கு சட்னி, மத்தியானம் சாப்பாடு, குழம்பு, பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பிள்ளைங்களுக்கு தனியாக வேறு கிளறின சாப்பாடு ஏதாச்சும் கலந்து கொடுக்கணும். அதனால் காலையில் கிச்சனுக்குள்ளே போகும்போது ஹவாடான்னு இருக்கும். இன்னைக்கு இப்போல்லாம் லீவு விட்டதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுங்க. இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. காலைல டீ கூட போடல நான், ஏன்னா தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. சரி, அதுக்குள்ளே நம்ம வாக்கிங் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் வந்துட்டேங்க. இங்கே பாருங்கள், கைனி கட்டெல்லாம் பார்க்கும்போது இந்த சைடு இந்த மரத்தை செடிங்கள் எல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குங்க. அந்த காலங்காலத்தில் வாக்கிங் வர்றது வந்து நல்லாயிருக்கும். அந்த லீவ் டயத்தில் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. வீட்டில் வேலை இருந்ததுன்னா கஷ்டமாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது, வேலை இருக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக வருவோம். என்ன பண்ணுறதுங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரியெல்லாம் ஈஸியாக இருக்குதா? உங்களுக்கு பிள்ளைங்க லீவ் விட்டதுனால சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. பாய்ங்க.